அப்போ என் மைண்டில் கேட்குறேன், என்னோட பேஷன் என்ன, எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும் போது என்னால் மிக அழகாக ஒரு கோலையும் ப்ரியாரிட்டியும் செட் பண்ண முடியும். அது என்ன கோல் அண்ட் ப்ரியாரிட்டி? கோல் என்பது இலக்கு. ஒரு வீடு வாங்குன்றது உங்களோட கனவாக இருந்ததுன்னா அதை இலக்காக மாற்றணும். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாள், இந்த இத்தனை மணி நேரத்தில் நான் என்னுடைய புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்வேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு டேட் லைன் இருக்கும். ப்ரியாரிட்டி என்ன? அந்த இலக்கு தான் உங்களோட ப்ரியாரிட்டி. அதற்காக தான் எதாக இருந்தாலும் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல டைவர்ஷனோ உங்களுக்கு வருமா? வராதில்ல. இப்போ ரெண்டாவது ஒன்று யோசிங்க. சரி, கோல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ரியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் எழுதணும். ரைட் டவுன், வரிசையாக எழுதணும். எனக்கு 10 கோல் இருக்குது. பர்சனல் கோல் இருக்கலாம், ஃபினான்ஷியல் கோல் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் கோல் இருக்கலாம், கெரியர் கோல், எது வேணா இருக்கலாம். அந்த கோலை வரிசையாக ஒரு நோட் பேடோ ஒரு டைரியோ போட்டு எழுதணும். எதற்காக எழுதணும்? டெய்லி எழுதணுமா? போராக இருக்கும். கண்டிப்பாக போராக தான் இருக்கும். எப்போ உங்களுக்கு மொபைல் பார்க்க போரா இல்லை,